பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? திருச்செந்தூர் ஆறுபடை வீடில் இரண்டாம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குவிந்து வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வராங்க. பங்குனி உத்திர திருவிழா அன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த தங்களது குலதெய்வ வழிபாடுகள், குடும்பத்துடன் தெய்வங்கள் கோயிலுக்கு செல்வது. இதற்காக தமிழக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுகள் வழக்கம் போல் கொண்டாடின. ஆனால் குலதெய்வங்கள் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் முருகனின் ஆறுபடை வீடு இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோயில் முன் உள்ள கடலில் புனித நீராடி நாளிக்கிணத்தை குடித்துவிட்டு குடும்பத்துடன் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், காலை 6 மணிக்கு வள்ளி அம்மன் தவசுக்காக எழுந்துரை நிகழ்ச்சி நடந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடி எடுத்து, பால்குடம் எடுத்து, அலகு குத்தி அங்க பிரசனம் நேர்த்திக்கடனை செலுத்தினார். பங்குனி உத்திரத்தை திருவிழாவையொட்டி கோயிலுக்கு பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டணம் தரிசனம், முதியோர்களுக்கான சிறப்பு தரிசனம், பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. கோயில் நிர்வாகத்து சார்பாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கழிப்பிடம், குடிநீர், இதில் அதிகமான போலீசார், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். செந்தில் ஆறுமுகம், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.